வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். டிஐஒய் ஹேங்கிங் லைட். வேஸ்ட் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி தான் நான் எனக்கு இந்த டிஐஒய் ரெடி பண்ண போகிறேன். இந்த லைட் பண்ணுறதுக்கு நான் 2 வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாட்டில் மேலே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண டிசைன் மேலே நான் ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறேன். உங்களால் டைரெக்டாக டிசைன் ட்ரா பண்ணாமே கட் பண்ண முடியும்னா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 பாட்டில்ஸ்லேயும் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ண அந்த குட்டி குட்டி பீசஸ் இருக்குல்ல, அதை நான் ஒரு ஆக்ரலிக் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு கலர்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிளிட்டர்ஸ், ஸ்பார்க்கிள்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நான் எல்லா குட்டி குட்டி பீசஸையும் நல்லா கலர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கலர் பண்ண அந்த பீசஸை சைடில் 2 பக்கமும் ஓட்டை போட போகிறோம். நார்மலாக நம்ம நீடில் வச்சு ஓட்டை போட்டோம்னா அதுக்குள்ளே ஓட்டை போட முடியாது. அதனால் முள்ளன் ஸ்டிச் பண்ணுற அந்த நீடில் இருக்குல்ல, அதை நான் கேண்டிலில் கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு 2 பக்கமும் அந்த கட் பண்ண பீசஸில் ஓட்டை போட்டிருக்கேன். அது போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லா பீசஸ்லேயும் ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த பீசஸ்லாம் நம்ம உள்ளன் நூலை வச்சு கொறுக்க போகிறோம். இதில் கூட நீங்கள் உள்ளன் நூலுக்கு பதிலாக வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் 5 பீசஸாக கோர்த்துருக்கேன். ஒரு பக்கம் உள்ளன் நூலில் நாட் போட்டுருங்க, அப்போ தான் அது வெளியே உருகி வராது. இன்னொரு பக்கம் நாட் போடாமல் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கோர்த்து வச்சுக்கோங்க. ஒரு கார்ட்போர்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறனால சென்டரில் அந்த பல்ப் ஹோல்டரை மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் பல்ப் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ளன் நூலில் கொறுத்து வச்சுருக்கோம்ல, அதை எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு அது ஹேங் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு ஹோல்ஸ் போட்டு அதில் அந்த நம்ம கோர்த்து வச்சுருந்த உள்ளன் நூலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஜஸ்ட்டு கீழேருந்து ஒரு ஊசி வச்சு தள்ளினாலே மேலே அந்த உள்ளன் நூல் வந்துடும். நீங்கள் அப்புறம் மேலே நாட் போட்டுக்கோங்க. நம்ம பல்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பல்ப் ஃபிக்ஸ் பண்ண வேணான்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். சும்மா ஒரு டிஐஒய் ஹேங்கிங் மாதிரி இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் அதை மேலே ஃபிக்ஸ் பண்ணி அந்த பல்ப் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம டிஐஒய் ஹேங்கிங் லைட் ரெடி. ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு சூப்பரான ஒரு டிஐஒய் லைட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். என்ன தான் ஒரு டெக்கார் பீஸ் இல்லை ஷோ பீஸ் எதுனாலும் நம்ம கடையில் வாங்கினா கூட நம்மளே அதை டிஐஒயாக ரெடி பண்ணி போட்டால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இதில் தொங்குற அந்த பிளாஸ்டிக் பீசஸ்லாம் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அதனால் அது பிளாஸ்டிக் பாட்டிலோடதுன்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.